ஆசிலேஷனோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல நம்ம இருக்கும். இது லெக்சர் 2. குயிக் ரிவிஷன் கிளாஸஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். நேத்து உங்களுக்கு கத்து கொடுத்திருந்தேன் ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனா ஆப்போசிட்ன்றதுனால மைனஸ் ஒய்னு பேசியிருந்தோம். அதனால மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இந்த ஒமேகா கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் தானே. ஃபோர்ஸ் வேணும்னா எம்ஏ எஃப் ஈக்குவல் டு எம் இந்த ஏக்கு பதிலா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். அப்ப ஃபோர்ஸ்னு வந்துட்டாலே இனிமேல் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஞாபகம் வந்துடணும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரிஸ்டோரிங் கான்ஸ்டன்ட் கேஒய், எஃப்க்கு பதிலா கேஒய். கே இருக்க வேண்டிய இடத்துல எம் ஒமேகா ஸ்கொயர். நீதானா படிங்க. கே இருக்க வேண்டிய இடத்துல எம் ஒமேகா ஸ்கொயர். நீங்க தேடி வந்தது ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா கே பை எம். ஒமேகா வேணும்னா ரூட் ஆஃப் கே பை எம். அப்போ நல்லா கவனி, எம்னா மாஸ் ஆஃப் த பிளாக், கேன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டா இருக்கலாம், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கலாம். எப்பவுமே இனிமேல் ஒமேகா பத்தி கேக்குறாங்கன்னா ரூட் ஆஃப் கே பை எம் மறக்க கூடாது. ஒமேகாவுக்கு பதிலா ஒருவேளை டைம் பீரியடா கேக்குறாங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலா 2π/3 ரூட் ஆஃப் கே பை எம். டைம் பீரியட் மட்டும் வேணும்னா 2π ரூட் ஆஃப் எம் பை கே. எம் பை கே இந்த ஃபார்முலா பின்னாடி எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். டைம் பீரியட அதாவது ஸ்ப்ரிங் பெண்டுலம் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, ஒரு மாஸ் இருக்கு, இந்த மாஸை ஸ்ட்ரெச் பண்றோம், இப்படி போய் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. அந்த நேரத்துல டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2π ரூட் ஆஃப் எம் பை கே. டைம் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங் பெண்டுலம் 2π ரூட் ஆஃப் எம் பை கே. ரைட்டா? பை இங்க நீங்க ரெண்டு விஷயம் நல்லா கத்துக்கணும். ஒமேகாவுக்கு ரூட் ஆஃப் கே பை எம், கே ஸ்ப்ரிங் ஃபேக்டர், எம் இனர்ஷியல் ஃபேக்டர். எம்னா மாஸ், மாஸ் தான் இனர்ஷியல் ஃபேக்டர்னு சொல்ல போறீங்க. இனர்ஷியல் ஃபேக்டர். கே ஸ்ப்ரிங் ஃபேக்டர். கேவோட பேரு ஒரே நிமிஷம். கேவோடது ஸ்ப்ரிங் ஃபேக்டர். ஸ்ப்ரிங் ஃபேக்டர்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் சொன்னாலும் சொல்லலாம். இந்த ஃபார்முலால இருந்து கண்டிப்பா ஸ்ப்ரிங் கொஷின்லாம் வரும். ரைட்டா? இதை நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ரைட் பை. நம்ம அங்கிருந்து போக போற இடம் சிம்பிள் பெண்டுலம். இதுல நிறைய அப்ளிகேஷன் கொஷின் இருக்கு. இன்னைக்கே இந்த லெசனை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். சிம்பிள் பெண்டுலம். கைலாஷ் குட் ஈவினிங் பை. ராம் கோகுல் குட் ஈவினிங் பை. பிரீதா குட் ஈவினிங் பை. Good evening, sir. ஜெயஷிகா குட் ஈவினிங் பை. Good evening, sir. ரைட் பை. அடுத்தது சிம்பிள் பெண்டுலம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 hourல உங்களுக்கு இந்த லெசனே நான் முடிச்சு கொடுக்குறேன். சிம்பிள் பெண்டுலம். பெண்டுலம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க இருந்து ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம், ஒரு பாப் எடுத்துக்கிட்டோம். பாப்னா ஒரு மெட்டல் பாப் எடுத்துக்கிட்டோம். இது ஆசிலேட் ஆகும் பொழுது பாசிட்டிவ் மேக்சிமம் அகைன் மீன், நெகட்டிவ் மேக்சிமம் அகைன் மீன். இதான் ஒரு ஆசிலேஷன். இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம். மீன் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சைன் யூஸ் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. அதே பெண்டுலத்தை எக்ஸ்ட்ரீம்ல இருந்து யூஸ் பண்ணணும்னா காஸ் யூஸ் பண்ணணும். y ஈக்குவல் டு a cos ஒமேகா டி. ரொம்ப நல்லா கவனியே. மீன் பொசிஷன்ல இருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா சைன். உனக்கு புரியுதா? இதுவும் இதுவும் ஒண்ணு தானே. இந்த ஹாஃப் தூக்கி மேல போட்டுருங்க. இதோ வந்துச்சு பேர் அந்த ஹாஃப். அப்ப என்ன அர்த்தம்னா பெண்டுலம் மீன் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அங்க நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ரைட்டா? டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அது பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. டெரிவேஷனை ஸ்கிப் பண்றேன், இல்லைன்னா முடிக்க முடியாது. ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜி பை எல். பாரு, ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா புரிஞ்சுக்கோ. கிளாஸ் முடிச்சது யார்ட்டையாவது பேசிருங்க. பெண்டுலம் சார், பெண்டுலம்னாலே ஒமேகா ஜி பை எல். ஸ்ப்ரிங் ஒமேகா ரூட் ஆஃப் கே பை எம். அவ்வளவுதான். ஸ்ப்ரிங்கா இருந்தா கே பை எம் யூஸ் பண்ணு.
பெண்டுலமா இருந்தா G/L யூஸ் பண்ணு. ஒமேகாவுக்குள்ளார 2π/t ரூட் ஆஃப் G/L. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா டைம் பீரியட தேடி போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் நீங்க சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க. 9th 10th இருக்கும் அது. ஸோ டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் 2π√L/g. 2π√L/g. இது 2π√M/k. அவ்வளவுதான். ரெண்டு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். பெண்டுலம் கொஷின் வந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஸ்ப்ரிங் பெண்டுலம் வந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் ஃபுல்லா சம்மு தான், அப்ளிகேஷன் தான். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இனிமேல் உங்ககிட்ட ஒரு பெண்டுலத்தோட டைம் பீரியட் ஃபார்முலா 2π√L/g. இப்போ டைம் பீரியடுக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் என்னடா சம்பந்தம் சார்? ஒரு சம்பந்தமும் இல்ல, இண்டிபெண்டன்ட். இந்த மாதிரி போட்டா இண்டிபெண்டன்ட் தெரியும் தானே? இப்போ நீங்களே யோசிங்க. ஒரு பால் இப்படி போயிட்டு வருது, இன்னொன்னு இப்படி போயிட்டு வருது. சரி, இது தூரமா போயிட்டு வருது, இது டைம் பீரியட் அதிகமா இருக்கும். இது கம்மியா போயிட்டு வருது, டைம் பீரியட் கம்மியா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஆம்ப்ளிடியூடுக்கும் டைம் பீரியடுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க போனாலும் அதே 2 செகண்ட் தான், இங்க வந்தாலும் அதே 2 செகண்ட். ஒரே பாபு தான், பக்கத்துல ஆசிலேட் பண்ணாலும் அதே டைம் பீரியட் தான், ரொம்ப தூரமா ஆசிலேட் பண்ணாலும் அதே டைம் பீரியட் தான். ஆம்ப்ளிடியூடுக்கும் டைம் பீரியடுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நல்லா கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இந்த ரெண்டு பாயிண்ட படிக்கலன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். உங்ககிட்ட 5 kg ஒன்னு எடுத்துக்கிட்டேன், 500 kg ஒன்னு எடுத்துக்கிட்டேன். 5 kg ரொம்ப தூரமா போயிட்டு வரும் சார், மாஸ் கம்மியா இருக்கு. 500 kg பக்கத்துல தான் போயிட்டு வரும். அப்படி இல்ல. டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். மாஸ் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோ, மாஸ் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோ. டைம் பீரியடுக்கும் மாஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? யாரை பொறுத்து தான் சார் டைம் பீரியட் மாறும்? நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. லென்த்தை பொறுத்து தான் டைம் பீரியட் மாறும். டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராவிட்டி. இதுல எவ்வளவு சம் தெரியுமா வரும்? எர்த்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி GE, டைம் பீரியட் TE. அதுவே மூணுல GM, அப்ப டைம் பீரியட் என்னவா இருக்கும்? அதாவது ஒரே பெண்டுலம் தான். இந்த கற்பனை காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே பெண்டுலம் தான், எர்த்ல செய்யற டைம் பீரியட் 4 செகண்ட். அதே பெண்டுலம், அதே லென்த், அதே பாபு போய் மூணுல வச்சு செய்யற டைம் பீரியட் என்ன ஆகும்? இப்ப இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணணும்? டைம் பீரியட் ஆஃப் மூன் கேக்குறாங்க, டைம் பீரியட் ஆஃப் எர்த். ரேஷியோ போட்டீங்கன்னா ரூட்குள்ளார G இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் G/GM. தவிர்க்க முடியாத ப்ராப்ளம்ல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி கிராவிடேஷன்ல எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி மூணுக்கும் எர்த்துக்கும் கம்பேர் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டைம் பீரியட் இஸ் inversely proportional to root of gravity. T is proportional to 1/√g. இதுல வேற பிளானட்டுக்கு சம் கேட்பாங்க. எர்த் வித் ஜூபிட்டர், எர்த் வித் மூணு. ஆனா ரெஃபரன்ஸ் எர்த்தா தான் இருக்கும். ஒரு பெண்டுலத்தை எர்த்துல நீங்க ஆசிலேட் பண்றீங்க, டைம் பீரியட் 10 செகண்ட் கிடைக்குது. மூணுல இருக்கும்போது எவ்வளவு ஆகும்? ரைட்டா? மூணுல இருக்கும்போது எவ்வளவு ஆகும்? அப்ப நீங்க ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? So time period is directly proportional to root of length. Time period is inversely proportional to gravity. இது ரெண்டுத்துலயும் கண்டிப்பா சம் வரும், பாத்துக்கோங்க. அதே மாதிரி டைம் பீரியட் இஸ் ஆம்ப்ளிடியூடு இண்டிபெண்டன்ட், மாஸ் இண்டிபெண்டன்ட். சிம்பிள் பெண்டுலத்தோட கதவுகளை நீங்க திறக்கணும்னா இந்த 4 பேரையும் சந்திச்சுட்டு தான் நீங்க போகணும். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ரைட். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக டைம் பீரியட் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாக டைம் பீரியட் என்ன ஆகும்? இங்கே நான் டெரிவேஷனை கட் பண்றேன். டைரக்டா எப்படி ப்ராப்ளம் வரும்னு மட்டும் சொல்லித்தரேன். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்.
புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் டெரிவேஷன் போடுறேன். ஒரிஜினல் லென்த் L, அப்போதைக்கு டைம் பீரியட் T0. இது இப்ப 0 டிகிரில இருக்கு. நான் ஸ்ட்ரிங்கை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும்னு எங்க படிச்சோம்? தெர்மல் பிசிக்ஸ்ல சமீபத்துல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? L equal to L0 1 plus alpha T. இப்ப லென்த் L, இப்ப லென்த் L. ஏற்கனவே L0 வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வந்து L0, இப்ப லென்த் வந்து L. இது 100 டிகிரி இருக்கு. அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி. இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? எப்படி போடுவீங்க? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் L. இந்த ஃபார்முலாவா? இனிஷியலா டைம் பீரியட், ஃபைனலா டைம் பீரியட். இனிஷியலா டைம் பீரியட் T, ஃபைனலா T dash. ரூட் ஆஃப் L by L0. இனிஷியலா லென்த் L0, ஃபைனலா லென்த் L. ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போடுறேன். T dash by T equal to root of L க்கு பதிலா L0 1 plus alpha del theta by L0. இதை கட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஹோல் பவர் 1/2 போடுறீங்க. அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வரீங்க. இதெல்லாம் பண்ணிடுறீங்க. சார் ஃபைனலா என்னதான் சார் கேட்பாங்க? இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. fractional change in time period. fractional change in time period. பொறுமையா கவனி, அழகா சொல்லித்தரு. இந்த மாதிரி டெல்டின்னு போட்டீங்கன்னா சேஞ்ச் இன் டைம் பீரியட். சேஞ்ச் இன் டைம் பீரியட் வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஒத்துக்கிறீங்களா? லென்த் அதிகமான பிறகு டைம் பீரியட் T. இனிஷியல் லென்த்ல டைம் பீரியட் T0. யார் அதிகமா இருப்பா? T தான் அதிகமா இருக்கும். ஏன்னா L அதிகமாகுது, அதனால T அதிகமாகுது. அப்ப T minus T0 del T by T0 initial by T0. நான் ஏற்கனவே fraction change உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். final minus initial by initial into 100 சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அவங்க கேட்க போறது fractional change in time period கேட்க போறாங்க. சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலால வந்து நிக்கும் 1/2 alpha del theta. கவனமா படி. alpha coefficient of linear expansion del theta எப்ப பார்த்தாலும் 100 வர்ற மாதிரி தான் சம் கொடுப்பாங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் del T by T0 னா fractional change. வெறும் சேஞ்ச் மட்டும் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 1/2 alpha del theta into T0. ரைட்டா? சரி, இன்னும் எங்களுக்கு சரியா புரியல, நல்லா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இப்ப இனிஷியலா 0 டிகிரி இருக்கும் பொழுது லென்த் L0, டைம் பீரியட் T0. 100 டிகிரியா இருக்கும் பொழுது லென்த் அதிகமாகுது L, அப்ப டைம் பீரியட் T. L greater than L0 இருக்கிறதுனால T greater than T0 இருக்கும். ஏன்னா Tயும் Lயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். del T னா என்ன? ஃபைனல் டைம் பீரியட் இனிஷியல் டைம் பீரியடுக்கான டிஃபரன்ஸ். del T by T0 னா என்ன? fractional change in time period. T minus T0 by T0. நம்ம இதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். fractional change in time period ஃபார்முலா படிங்க. 1/2 alpha del theta. ஆல்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். எப்ப பார்த்தாலும் அதோட வேல்யூ 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கும். நீ வேணா எல்லா சமயம் எடுத்துப்பாரு. 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கும். அது 3-5 இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும், 1-5 இருக்கும். அது மெட்டீரியலை பொறுத்தது. ஆனா 0.00 அதுக்கப்புறம் தான் வேல்யூ வரும் பெர் டிகிரி சென்டிகிரேட். இதுதான் ஆல்பாவோடது. அப்ப del T by T0 வேணும்னா 1/2 alpha del theta. சேஞ்ச் இன் டைம் பீரியட் கேக்குறாங்கன்னா 1/2 alpha del theta T0ன்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுல ஒரு சம் மட்டும் அப்புறமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. ஒரு சம் மட்டும். ரைட்டா? ஆலன்ல இருக்குன்னு சம். சார் அதுக்கப்புறமா பெண்டுலத்தை கொண்டு போயிட்டு லிக்விட் வச்சிட்டோம், என்ன ஆகும்? பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் லிக்விட். பிளேஸ்ட் இன் லிக்விட்.
ஒண்ணும் இல்ல இங்க பாருங்களேன், இது பெண்டுலம். இனிஷியலா லென்த் L, டைம் பீரியட் T0, டைம் பீரியட் T0 இல்ல T ஏதோ ஒன்று. T equal to 2 pi root of L by G. T-னே வச்சுக்கலாம். T equal to 2 pi root of L by G. இது இனிஷியலா லிக்விட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப லிக்விட்ல வச்சிட்டீங்க, லிக்விட்ல பெண்டுலம் வச்ச பிறகு என்ன ஆகும்னா, முதல்ல கிராவிட்டி என்ன ஆகும்னு பார்க்கணும். T dash equal to 2 pi. கவனமா கவனி, பெண்டுலத்தோட லென்த் மாறல, ஆனா கிராவிட்டி தண்ணிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதை நான் G dash எடுத்துக்கலாமா? G dash. நீங்க என்ன இதை படிக்கலபா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ல நான் இதை உனக்கு சொல்லி தரணும். நம்ம என்ன ஃப்ளூயிட்ஸ் முடிக்காததுனால இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது, டைரக்டா கத்துக்குவோம். தண்ணிக்குள்ளார இருக்கும் பொழுது இல்ல வேற ஏதாவது லிக்விட்குள்ளார இருக்கும் பொழுது கிராவிட்டி G இன்ட்டு 1 மைனஸ் சிக்மா பை ரோ. இதுக்கு முன்னாடி தெரியும்னா சந்தோஷம், தெரியலன்னா இப்ப கத்துக்கும். பொறுமையா பார். G ஏர்ல கிராவிட்டி, ரோ டென்சிட்டி ஆஃப் பால், ரோ டென்சிட்டி ஆஃப் பாப், சிக்மா டென்சிட்டி ஆஃப் லிக்விட், கத்துக்கிட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா G dash equal to G into 1 minus sigma by rho, தண்ணிக்குள்ள வச்ச பிறகு. இப்ப நல்லா கவனிச்சு பாரு, யாராவது சொல்லுங்க, இல்ல G dash பெருசா G பெருசான்னு கேட்டா, சார் Gக்கு அப்புறம் சம் வேல்யூல மைனஸ் ஆயிருக்கு, G dash less than G, G dash கம்மியாகுது. இப்பதான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறாங்க, T dash by T என்ன ஆகும்? Tன்றது ஏர்ல இருக்கும்போது டைம் பீரியட், T dash லிக்விட்ல இருக்கும்போது டைம் பீரியட். இப்போ T is proportional to 1 by root G ன்னு சொன்னா கரெக்ட் தானே? T dash proportional to 1 by root of G dash தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்ப G dash less than G ஆ இருந்தா T dash greater than T ஆ இருக்கும். நிதானமா இந்த பாயிண்ட உணருங்க. என்ன தெரியுமா அர்த்தம், ஏர்ல இருக்கும்போது டைம் பீரியட் T, கிராவிட்டி G, தண்ணிக்குள்ள வச்ச பிறகு G dash T dash. இப்ப பெண்டுலத்தோட டைம் பீரியட் என்ன ஆகும், இதான் கேள்வி. அப்படியே டைரக்டா போய் டிக் பண்ணலாம். சார் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும் சார். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறைஞ்சதுன்னா டைம் பீரியட் அதிகமாகும். டைம் பீரியட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், வாட்டர்ல ஆசிலேஷன் நடக்குதுன்னா இதால பொறுமையா போயிட்டு தான் பொறுமையா வர முடியும். அப்ப நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனா ஏர்ல அப்படி இல்லை, சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துருமா? உங்களுக்கு புரியறதுக்காக, ஏர்லன்னா ஆசிலேட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடும். அதே தண்ணிக்குள்ள வச்சு ஆசிலேட் பண்ணு, பொறுமையா போயிட்டு பொறுமையா வரும், டைம் பீரியட் அதிகமாகும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, என்ன கவனி எல்லாரும், when the pendulum is placed in a liquid, find the new time period relation. உடனே கண்ண மூடு, G dash G விட கம்மியா இருக்கு, T-யும் G இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், தண்ணிக்குள்ள வச்ச பிறகு டைம் பீரியட் அதிகமாகுது. இல்ல சம்மா பெருசா கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ரிலேஷன் தான் கேட்பாங்க. அப்படியே சம் கேட்டாலும் பயப்பட தேவையில்ல. T dash 2 pi root of L by G dash க்கு பதிலா G into 1 minus sigma by rho. சம் எல்லாம் வந்து அசால்ட்டா போடலாம். length of the pendulum, density of bob, density of water, G 2 pi. ரைட்டா? ஏர்ல இருந்ததுன்னா ஒரு சிக்கலுமே இல்ல, ரூட் ஆஃப் L by G யோட முடிஞ்சிடும். லிக்விட்ல பிளேஸ் பண்ண பிறகு L by G into 1 minus sigma by rho. ரைட்டா? ஒரு அதிசயமான ஈக்குவேஷன் கத்துக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க, திரும்பவும் கத்துக்கோங்க. கிராவிட்டி வாட்டர்லயோ வேற ஒரு லிக்விட்லயோ கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. இது ஃப்ரம் எங்க இருந்து
ஆர்கமிடிஸ் பிரின்சிபல்ல இருந்து இதை கொண்டு வந்திருப்போம். நான் உங்களுக்கு அது சொல்லி தரல, அதனால உங்களுக்கு அது தெரியல. ரோன்றது நீங்க எடுத்துக்கிட்ட பாபோட டென்சிட்டி சிக்மா. நீங்க எடுத்துக்கிட்ட லிக்விட் வாட்டரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எந்த லிக்விடா வேணாலும் இருக்கலாம். G dash equal to G into 1 minus sigma by rho. பார்த்துக்கிட்டீங்களா? நீ தனியா G dash கண்டுபிடிச்சிட்டு கூட இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றது உன்னோட புத்திசாலித்தனம். ரைட்டா? இந்த ஃபார்முலாவுக்கும் ஒரு சம் அனுப்பி விடுறேன் கிளாஸ் முடிஞ்சதும். ரைட்டா? அடுத்தது சார் லென்த் டெம்பரேச்சரால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், தண்ணிக்குள்ள வச்சதுனால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ரைட்டா? அடுத்தது இப்ப பெண்டுலம் லிஃப்ட்ல போக போகுது. கவனி, பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் a lift. லிஃப்ட்ல வச்சா என்ன ஆகும், மேல போகும்போது என்ன ஆகும், கீழே வரும்போது என்ன ஆகும்? விஸ்ருதி குட் ஈவினிங் பை, சஞ்சய் குட் ஈவினிங் பை. ரைட் பை. பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் a lift. இந்த லிஃப்ட் கொஸ்டின் படிக்கணும்னா உங்களுக்கு தேர்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கேஸ் 1, லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் மூவ்ஸ் அப் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் மூவ்ஸ் டவுன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, so acceleration 0. acceleration 0. acceleration 0வா இருந்தா apparent வெயிட்டும் actual வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும்னா அன்னைக்கு படிச்சோம் நம்ம. ஆனா இன்னைக்கு நமக்கு கிராவிட்டி தான் வேணும். அப்ப லிஃப்ட் கான்ஸ்டன்டா மேல போயிட்டு கான்ஸ்டன்டா கீழே வந்தாலும் ரெஸ்ட்ல இருந்தாலும் acceleration due to gravity மாறாது. நல்லா கத்துக்குங்க. நம்ம நேரம் இந்த டாபிக்ல இருந்து ஒரு சம் வந்தா கூட செம்ம ஜாலியா டிக் பண்ணிட்டு 4 மார்க் சூப்பரா வாங்கிட்டு வந்துடலாம். இதுல பெருசாலாம் சம் அவ்வளவு கஷ்டம்லாம் நம்மள படுத்த மாட்டாங்க. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. டீக்கும் ஜிக்கு என்ன ஃபார்முலா? இன்வெர்ஸ்லி. லிஃப்ட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா, லிஃப்ட்ல வச்ச பிறகு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா. ஜி டாஷும் ஜியும் ஈக்குவலா இருக்கு. அப்ப பெண்டுலத்தை கொண்டு போயிட்டு லிஃப்ட்ல வச்ச பிறகு டைம் பீரியட் என்ன ஆகும்னு கேட்டா ஈக்குவலா இருக்கும் இந்த கேஸுக்கு. அப்ப அவங்ககிட்ட ஒரு கேள்வி, when a pendulum is placed in a lift, என்ன கவனி, pendulum is placed in a lift, it moves upward with constant velocity, find the new time period relation. உடனே யோசி, கான்ஸ்டன்டா மேல போகுதா, acceleration 0 அப்படின்னா g மாறாது. கண்டிப்பா g மாறாதுன்னா டைம் பீரியட் மாறாது. அப்படின்னா ஏர்ல இருக்கும் பொழுது, சும்மா லிஃப்ட்டுக்கு நீங்க வெளியில வச்சு செய்யும் பொழுது 4 செகண்ட் ஆச்சுன்னா லிஃப்ட்டுக்குள்ள வச்சு ஒர்க் பண்ணும் பொழுதும் 4 செகண்ட் தான் ஆகும். ரைட்டா பை? இதான் கொஸ்டின். அப்படியே டிக் பண்ண வேண்டியதான். ஒரு 3 ஐடியா டக்கு டக்குன்னு கத்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது, லிஃப்டர்ஸ் மூவ்ஸ் அப்வர்ட், ஆக்சலரேட் ஆகுது அப்வர்ட்ல. இங்க ஒரு பெண்டுலம் இருக்கு, இதான் லிஃப்ட். லிஃப்ட் கீழ இருந்து மேல போகுது, ஆனா மேல ஆக்சலரேட் ஆகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ல apparent weight greater than actual weight ன்னு கத்து கொடுத்தேன். mg dash equal to m into g plus a ன்னு உங்களுக்கு படிச்ச ஞாபகம் இருக்கும். இல்ல சார் நாங்க மறந்துட்டோம், எங்களுக்குலாம் அம்னீஷியா வந்துருச்சு, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னா கூட இப்ப என்ன கத்துக்கிறேன்னா, லிஃப்ட் அப்வர்ட்ல ஆக்சலரேட் ஆனா இந்த g dash கூட இந்த ஆக்சலரேஷனை ஆட் பண்ணிருங்க. அப்படின்னா g dash பெருசா இருக்கு g விட. டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இது இது எடு, இது எடு. இதோ வரேன் வரேன். வை வை. பா குட் ஈவினிங் பா. பவர் போயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு.
பவர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் அந்த வைஃபை ஆன் ஆகிறதுக்கு ஒரே நிமிஷம். இது எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணி எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இப்ப நமக்கு தான் டைம் வேஸ்ட். இப்ப சவுண்ட் செக் பண்ணிக்கோ. கேக்குதா? எஸ் சார். ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோ. ரைட் ஸ்டார்ட் பண்ணுமா? தேவையில்லாத நம்ம 2 நிமிஷத்தை வீணாக்கிடுச்சு. So g dash equal to g plus a when கேட்டா when it is accelerated upward. அப்ப g dash greater than g, t dash less than t. சரி, இதே சம்மா கேட்டா நான் என்ன சார் பண்றது? அதாவது ஒரு 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல மேல போகுது. இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்னு கேட்டா என்ன பண்றது? உடனே புச்சால் தன்மை யோசி. 2 pi root of l by g dash. 2 pi root of l by g dash க்கு பதிலா g plus a. லென்த் ஆஃப் த பெண்டுலம் கொடுத்துருவாங்க. அக்சலரேஷன் அப்வர்ட் கொடுத்துருவாங்க. சால்வ் பண்ண இதுல 2 விதமான சம்மு. ஒன்னு ரிலேஷன் கொஸ்டின், இல்லைன்னா ஒன்னு ரிலேஷன் பார்க்கணும், இல்லைன்னா சம் பார்க்கணும். அப்வர்ட்னா g plus a. கத்துக்கிட்டீங்களா? அப்படியே டவுன்வர்டுக்கு வாங்க. when a lifters accelerated downward a. அப்ப இப்பதான் உனக்கு புரிஞ்சிருச்சு. கீழே வந்தா g minus a. அப்ப g dash less than g. அப்ப t dash greater than t. காரணம் புரிஞ்சுக்கோங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, ஒருவேளை சம்மா கேட்டா நாங்க என்ன சார்? 2 pi root of l by g dash g minus a. மேல இருந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல டவுன்வர்ட்ல ஆக்சலரேட் ஆகுது. t dash equal to 2 into 3.14 லென்த் 1 மீட்டர் 10 minus 5. சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர். ரைட்டா? ஸோ கவனமா இருக்கணும். லிஃப்ட் நின்று பாருங்க, லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. லிஃப்ட் ஆக்சலரேட்டட் அப்வர்டா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஆக்சலரேட்டட் டவுன்வர்டா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. ரைட்டா? என்னோட கேள்வி, இப்ப லிஃப்ட் அருந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு கற்பனை, 150வது மாடியில இருந்து அந்த லிஃப்ட் அருந்து விழுந்துகிட்டு இருக்கு. அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல ஒரு பெண்டுலம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பெண்டுலத்தோட டைம் பீரியட் என்னவா இருக்கணும்னு நம்ம எப்படி யோசிக்கிறது? என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டி. பிரமாதமா சொன்னீங்க. இன்ஃபினிட்டினா என்ன மீனிங்? புரியலமா? ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆகாது. சூப்பரா சொன்னேன். ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆகாது. இங்க இருந்து போறது இப்படியே போயிட்டு இப்படியே நிக்குமே தவிர திருப்பி வராது. இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்குமே தவிர ஒரு ஆசிலேஷன் கூட கம்ப்ளீட் ஆகாது. அப்ப அருந்து விழக்கூடிய லிஃப்ட்ல இருக்கக்கூடிய பெண்டுலத்தோட டைம் பீரியட் இன்ஃபினிட்டின்னு இப்ப என் கூடவே படிச்சுக்கோங்க. சூப்பரா. ஸோ பெண்டுலம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பெண்டுலத்தை லாரியில கொண்டு போக போறோம். when a pendulum is placed in a vehicle, லாரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் லாரியான்னு கேக்குறியா? லாரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஒரு பெண்டுலம் இருக்கு. லாரி ஃப்ரண்ட்ல போய் ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பெண்டுலம் பேக் போயிட்டு தான் ஃப்ரண்ட் வரும்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரைட் தானே? ரைட். ஸோ இதுக்கு நான் டெரிவேஷன் கம்ப்ளீட் பண்ண போறது இல்லை, டைரக்டா உள்ள போக போறேன். இனிஷியலா ஒரு பெண்டுலம் ஏர்ல இருக்கு. டைம் பீரியட் 2 pi root of l by g. அதே ஒரு வெஹிக்கிள்ல நேரா கொண்டு போறீங்க. t dash 2 pi root of l. g dash க்கு பதிலா root of g square plus a square. ஏன்னா பெண்டுலம் இங்க வந்துரும் 90 டிகிரி. mg இங்க இருக்கும், f இங்க இருக்கும்.
ஸோ ரிசல்டன்ட் ஜி ஸ்கொயர் எம்ஜி ஸ்கொயர் பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் எம்எம் போயிடும், ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். எப்படி பார்த்தாலும் ஜி டேஷ் கிரேட்டர் தென் ஜியா இருக்கு, பிளஸ் பிளஸ். அப்ப டி டேஷ் லெஸ் தென் டி. சம்மா வந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வா. என்ன கத்துக்கிற? ஒரு லாரி 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல ஆக்சலரேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அந்த லாரியில ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நியூ டைம் பீரியட் என்னவா இருக்கும்? உங்ககிட்ட கேக்குறாங்க. சார் 2π ரூட் ஆஃப் எல் வரைக்கும் மாறாது. லாரி குஷினா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். காரணம் 90 டிகிரி, அதனால ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். லிஃப்ட் மேல போகும் பொழுது பி பிளஸ் கியூ, லிஃப்ட் கீழே வரும் பொழுது பி மைனஸ் கியூ. அதே லிஃப்ட் ஹரிசாண்டலா ஆசிலேட் ஆகும் பொழுது ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஜி டேஷ் கிரேட்டர் தென் ஜியா இருக்கிறதுனால டி டேஷ் லெஸ் தென் டியா இருக்கும். ரைட்டா? இப்ப இதே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமா? அந்த லாரி சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? அதே ஃபார்முலா தான் 2π ரூட் ஆஃப் எல் பை ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர். சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் உள்ள வந்துரும், v ஸ்கொயர் பை ஆறு. சார் ஏசிக்கு பதிலா v ஸ்கொயர் பை ஆறு நாங்க படிச்சதே இல்லையே. நீ நல்லா படிச்சிருக்க, யோசிச்சு பாரு. ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆறுன்னு உனக்கு தெரியும் தானே? நியூட்டனோட செகண்ட் லா mஏன்னு உனக்கு தெரியும் தானே? ஏ இருக்க வேண்டிய இடத்துல v ஸ்கொயர் பை ஆறு தானே? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு mv ஸ்கொயர் பை ஆறுன்னா அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு v ஸ்கொயர் பை ஆறு சரியா தானே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். தெரியாம ஸ்கொயர் போடாம விட்டுறாத. ஏன்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ஏ தான் வி ஸ்கொயர் பை ஆறு. ஸ்கொயர் வேணும்னா அதை ஃபுல்லா நீங்க ஸ்கொயர் பண்ணணும். இதே சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்தா இதான் கதை. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இவ்வளவுதான் பெண்டுலம். பெண்டுலம் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. அங்க ஜி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. எர்த்துல இருக்கும் பொழுது டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, அதே பெண்டுலம் அதே பாபு தான் கொண்டு போய் மூன்ல வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஆப்ஷன் எழுதுறேன். டைம் பீரியட் ஆஃப் மூன் கிரேட்டர் தென் எர்த்து, டைம் பீரியட் ஆஃப் மூன் ஈக்குவல் டு எர்த்து, டைம் பீரியட் ஆஃப் மூன் லெஸ் தென் எர்த்து, டைம் பீரியட் ஆஃப் மூன் இன்ஃபினிட்டி. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம் திருப்பி கேள்வி சரியா காது வாங்கிக்கோ. உங்க வீட்டுல ஒரு பெண்டுலம் வச்சிருக்க, அந்த பெண்டுலத்தோட டைம் பீரியட் 10 செகண்ட். அதே பெண்டுலத்தை திடீர்னு உனக்கு ஒரு பவர் கிடைச்சி மூன் போயிட்ட, நீனு அங்க போய் ஆசிலேட் பண்ற. இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆமா? எஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? சார் மூன்ல கிராவிட்டி கம்மியா இருக்கும் எர்த்தை விட. அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொல்லு. கிராவிட்டி ஆஃப் மூன் லெஸ் தென் கிராவிட்டி ஆஃப் எர்த். உங்களுக்கு தெரியுமா கிராவிட்டி ஆஃப் எர்த் வேணும்னா 4 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மூன் இருக்கும். நம்மளது 10ன்னா அவங்களது 2.5 தான் இருக்கும். அப்ப மூன்ல கிராவிட்டி கம்மி, டைம் பீரியட் மூன்ல அதிகம். அப்ப என்ன கொஷின்னா, பூமியிலிருந்து ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை எடுத்துட்டு போயிட்டு மூன்ல வைக்கிற அப்படின்னா கிராவிட்டி குறையும், டைம் பீரியட் அதிகமாகும். இதே கொஸ்டினை மாத்தி யோசிங்க. எர்த்ல இருந்து ஜூபிட்டர் போகுது, இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? எர்த்ல இருந்து ஜூபிட்டர் போகுது, ஜூபிட்டர் தமிழ்ல வியாழன். என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி சார். ஏன் இன்ஃபினிட்டி? சார் கிராவிட்டி இருக்கா? ஏமா ஜூபிட்டர்மா, ஜூபிட்டர் தான் இருக்கிறதுல எல்லாத்த விட கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கோள் எது? ஜூபிட்டர் தானேமா. எல்லாரும் கத்துக்குங்க. மாஸ் ஆஃப் பிளானட் யாருக்கு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன்? ஜூபிட்டருக்கு தான். கிராவிட்டி யாருக்கு ரொம்ப அதிகம்? ஜூபிட்டருக்கு. அப்ப கிராவிட்டி ஜூபிட்டருக்கு அதிகமா இருக்கிறதுனால
டைம் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஜூபிட்டரும் எர்த்தையும் கம்பேர் பண்ணா பாத்துக்கோ, ஜூபிட்டர் எர்த்தையும் மூணையும் கம்பேர் பண்ணா பாத்துக்கோ. ஆனா பயப்பட தேவையில்ல, அவங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் கொடுக்காம கேட்கறதுனால நீ குழப்பிக்கிற. கிராவிட்டி ஆஃப் ஜூபிட்டர் ஈக்குவல் டு 11 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த். அப்ப இதை பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சு போச்சு, ஜூபிட்டர்ல தான் கிராவிட்டி அதிகமா இருக்கு, அப்ப ஜூபிட்டர்ல டைம் பீரியட் கம்மியா இருக்கும். ரைட்டா? பை இப்படி எல்லாம் கொஸ்டின் யோசிக்கணும். நைட் உட்காந்து இந்த பெண்டுலம் சம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா? ஒரு நாளைக்கும் அப்படியே ஒரு கொஸ்டினா தேடிட்டு வரதான் நம்ம வேலையா இருக்கும். சரி பை, அடுத்து நேரம் ஸ்ப்ரிங் போயிடலாம். ஸ்ப்ரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நேற்று ஒரு சம் பார்த்துருந்தேன், அந்த சம் அனுப்பி விடுறேன். இந்த ஸ்ப்ரிங் கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்டு நீங்களா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் காலையில 2-3 வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன், பார்த்துருப்பேன். ஸோ அதையும் நான் ஏதாவது வாய்ஸ் நோட் போடுறேன்னா அது கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கும். உனக்கு தேவைப்படுன்ற பட்சத்துல தான் அது போட்டு விடுவேன். அதனால அதை அப்படியே கடந்து போகாது, ஒரு டைம் அதை பார்த்துருங்க. சொல்லுங்க சொல்லுமா சார். அங்க மேல வந்து 4 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி இந்த மூணுக்கு சொல்லிருந்தீங்க, அது எப்படி சார்? G/6 தானே சார் இருக்கும்? கிராவிட்டி ஆஃப் எர்த் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மூன். எல்லாம் கொஸ்டின்ல இருக்கிற டேட்டாடா. ஓகே சார். ஆனா G/6 தானே சார் இருக்கும்? அவங்க கொடுக்கும்போது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஓகே சார். அவங்க ஆனா ஜெனரலா ஜெனரலா நிறைய சம்ல கிராவிட்டி ஆஃப் மூன் ஈக்குவல் டு எர்த் பை 6 கூட கொடுப்பாங்க. 4ன்னு கொடுத்து இப்ப அவங்க கன்சிடர் அந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கேன், அப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? அவங்க கரெக்டான வேல்யூ கொடுத்து தான் சம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தா டைம் பீரியட் என்னவா இருக்கும்? புரியுதா? ரைட். அடுத்தது ஸ்ப்ரிங் பெண்டுலம், ஸ்ப்ரிங் சிஸ்டம். ஸ்ப்ரிங் இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. ஸ்ப்ரிங் முடிச்சுட்டா லெசன் முடிஞ்சிடும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒர்க் எனர்ஜி பவர்ல சொல்லி கொடுத்தேன். ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K, எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ரிங், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள வருது, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வெளில போகுது. எது எப்படியா இருந்தாலும் ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்ட் ஆஸ் a opposite direction, அதனால -kx. ஸ்ப்ரிங்னு வந்துட்டாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். K ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் சரிதான், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் சரிதான். ரைட்டா? கேக்கு பதிலா F/x, நியூட்டன் பை மீட்டர், mL/-2 பை ஒரு L, mt/-2. எல்லாத்துக்கும் டைமென்ஷன் போட கத்துக்குங்க. 2025 நீட் பேப்பர் இல்ல 26 அப்ப அது 5 or 26 மறந்துட்டாது. ஒரே நிமிஷம். 2025 தானே? ஆமா 2025. இந்த வருஷம் பேப்பர்ல, இந்த வருஷ பேப்பர்ல இல்ல, எல்லா வருஷ பேப்பர்லயுமே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சம்பந்தப்பட்ட 2 அல்லது 3 கேள்வி இருக்கும். யாருமே ஆனா அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க மட்டும் இல்ல, ஜெனரலாவே அந்த 2 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. தனியா படிக்க முடியாது, எல்லா லெசனையும் படிக்கும்பொழுது தான் அதை உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும். ரைட் பை. இப்ப ஸ்ப்ரிங் பத்தி பேசிட்டோம் இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னா ஸ்ப்ரிங் பெண்டுலம். ஸ்ப்ரிங் பெண்டுலம். இந்த மாஸ் இருக்குல்ல, அதை கீழே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்கன்னா டவுன் அப் டவுன் அப் அப்படின்னு ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பெண்டுலத்தோட டைம் பீரியட் கேட்டாங்கன்னா 2π√m/k. m யாருன்னா இங்க இருக்கிற மாஸ், k யாருன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்ப t ஈக்குவல் டு 2π√m/k தான் சம் போட போறீங்க. ரைட்டா? ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்போ ஒரு 4 ஐடியா மட்டும் வாங்க. அப்படி உங்களுக்கு கொடுக்கும் பொழுதே இந்த ஸ்ப்ரிங் வந்து மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னு கொஸ்டின்ல கொடுப்பாங்க. மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கா இருந்தா மட்டும்தான், காதுல வாங்கு,
மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கா இருந்தா மட்டும்தான் 2π√m/k நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த m வந்து மாஸ் ஆஃப் த பிளாக். அது ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை மாசிவ் ஸ்ப்ரிங்கா இருந்தா என்ன சார் ஆகும் பாருங்க. ஸ்ப்ரிங் இஸ் மாசிவ். ஸ்ப்ரிங்குக்கும் மாஸ் இருந்தா ஸ்ப்ரிங்கோட மாஸ் கேபிட்டல் எம், இந்த பிளாக்கோடது எம். ஃபைண்ட் த டைம் பீரியட். ஒன்னும் பண்ணாது, 2π√m/k தான். எம்முக்கு பதிலா ஸ்ப்ரிங்குக்கும் மாஸ் இருக்கிறதுனால ஸ்ப்ரிங்கோட மாஸ 3ஆல டிவைட் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்ல என்ன மாஸ் இருந்தாலும் அதை 3ஆல டிவைட் பண்ணுங்க. பிளஸ் ஒரு ஸ்மால் எம், வழக்கம் போல கே. அப்போ ஸ்ப்ரிங்குக்கு மாசிவ் இருந்தா ஸ்ப்ரிங்கோட மாசையும் உள்ள என்டர் பண்ணணும். ஆனா எப்பவும் போல m+m போட்டுறாத. எப்ப பார்த்தாலும் அப்படிதான் தப்பு பண்ணிக்கூடாது. ஸ்ப்ரிங்கோட மாஸ்ல by3 மட்டும் தான் எடுத்துக்கணும். t = 2π√m/3 + m/k. இப்போ ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கு இதோட மாஸ் கேபிட்டல் M, இதோட மாஸ் m/3. ஃபைண்ட் த நியூ டைம் பீரியட் கேட்டாங்கன்னா 2π√. ஃபார்முலா சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? m/9 + m/k. நம்மள ஏமாத்துறாங்க அவங்க. இந்த மாசம் m/3 கொடுத்துட்டா அவங்க அப்படியே போட்டுருவாங்களே அப்படின்ட்டு. திரும்பவும் சொல்றேன், நிதானமா இரு. ஸ்ப்ரிங்ல என்ன மாஸ் கொடுத்தாலும் அதை 3ஆல டிவைட் பண்ணி தான் நீங்க போடணும். m/3 இருந்தா m/9 கொடுக்கணும். m/3/3 m/9. ஒருவேளை m/4 கொடுத்தாங்கன்னா m/12 வைங்க. m/2 கொடுத்தாங்கன்னா m/6 வைங்க. ஆனா இந்த சம் தான் வந்த சம். ஸ்ப்ரிங்கோட மாஸ் m/3. அப்ப இப்ப நியூ டைம் பீரியட் என்னன்னு கேட்டா 2π√m/3க்கு ஒரு by3 பிளஸ் இது ஒரு m/g. கத்துக்கிட்டீங்களா? இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்ப்ரிங் கொஸ்டின், சார் ஒருவேளை 2 மாஸ் அட்டாச் பண்ணியிருந்தா என்ன சார் பண்றது? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனி. ஃபர்ஸ்ட் மாஸ் m1, செகண்ட் மாஸ் m2. சார் இவ்வளோ நேரம் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும், அவ்வளவுதானே. ஒரு பக்கம் அட்டாச் ஆயிருக்கும். ஆனா இது என்னன்னா 2 பக்கமும் மாஸ் இருக்கு. இப்ப இந்த மாசையும் புல் பண்ணுங்க, இந்த மாசையும் புல் பண்ணுங்க. இழுத்து விட்டுட்டா என்ன நடக்கும்? ஆசிலேஷன் நடந்துட்டு இருக்குமா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு நாங்க என்ன சார் பண்றது? 2 மாஸ ஒரு மாஸா நீங்க ரெடியூஸ் பண்ணணும். அதனால இதுக்கு பேரு ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ் வேணும்னா ஒன்னும் இல்ல, ப்ராடக்ட் பை அடிஷன். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. இப்ப தனியா mr கண்டுபிடிச்சிரு. அப்புறம் போயிட்டு டைம் பீரியட்ல mr/k போட்டுக்கோ. இப்ப கொஸ்டின்ல m1 கொடுக்க போறான் 5 kg, m2 8 kg, k வேல்யூ 4 Nm/m. ஃபைண்ட் த டைம் பீரியட் கேட்டாங்கன்னா முதல்ல mr கண்டுபிடிச்சுக்கோ. 5 × 8/5 + 8. அந்த mr எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. அதே ஃபார்முலா தான் t = 2π√m/k. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸ்ப்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வா. அதே மாதிரி when two springs are connected in series, ஒரு ஸ்ப்ரிங் ரெண்டு ஸ்ப்ரிங், when two springs are connected in series, இப்போ என்னங்க சார் ஆகும்? பட் நான் டைரக்டா ஃபார்முலாக்குள்ளார போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோடது k1, செகண்டோடது k2. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 x2. இப்போ என்னங்க சார் நடக்கும்? சீரீஸ்ல இருக்கும் பொழுது x1 + x2 ஆயிடும். ஆனா ஃபோர்ஸ் மாறாது. இங்க என்ன f கொடுக்குறீங்களோ அதே தான் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இருக்கும், அதே தான் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இருக்கும். நல்லா கத்துக்குங்க. எப்படி கெப்பாசிட்டர்ல சீரீஸ்ல சார்ஜ் சேமோ
ரெசிஸ்டார் சீரீஸ்ல கரண்ட் சேமோ, ஸ்ப்ரிங்கோட சீரீஸ்ல ஃபோர்ஸ் சேமு. அப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கும் 2Kக்கும் ஒரு எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். 1/K1 + 1/K2. ஸ்ப்ரிங்க கெப்பாசிட்டரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க 1/C1 + 1/C2 சீரீஸ்க்கு. அப்ப ஸ்ப்ரிங்குக்கு 1/K1 + 1/K2. இப்ப என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா டைம் பீரியட் எப்படி சார் கேட்பாங்க? ஒரு ஸ்ப்ரிங்கு, இன்னொரு ஸ்ப்ரிங்கு, மாஸ் m, K1, K2, டைம் பீரியட். உடனே என்ன பண்ற? 2π√. m மாறல, 2K இருக்கு, K எஃபெக்டிவ். K எஃபெக்டிவ்க்கு பதிலா K1 K2 K1 + K2 எப்படி சார் வந்தது? 1/K எஃபெக்டிவ் 1/K1 1/K2. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். when two springs are connected in series, m ஓட அட்டாச் பண்ணிருக்கேன், find the time period னா உனக்கு ரெண்டு வேலை நீங்க செய்யணும். ஒன்னு K எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும், அந்த K எஃபெக்டிவ் எடுத்துட்டு போயிட்டு டைம் பீரியட் ஃபார்முலால போட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். பிரமாதமான சம்பர். அடுத்தது when two springs are connected in parallel. இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இது ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு மாஸோட அட்டாச் பண்ணிருக்கேன். K1 இருக்கலாம், K2 இருக்கலாம். இதுல கண்டிப்பா டிஸ்பிளேஸ்மென்ட் சேமா இருக்கும். ஃபோர்ஸ் பாருங்க, ஃபோர்ஸ் டிஃபர் ஆகும். அப்படியே போன கேஸ்ல மாறி, போன கேஸ்ல எக்ஸ் டிஃபர், ஃபோர்ஸ் சேம். இந்த கேஸ்ல அப்படியே உல்டா. நேர ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பீங்க. K எஃபெக்டிவ் K1 + K2. நான் தான் உனக்கு கெப்பாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னல. அங்க 1/C1 + 1/C2. இங்க K1 + K2. டைம் பீரியட் வேணும் சார். 2π√m/K K1 + K2. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா என்ன சிக்கல்னா எது parallelனு உன் புத்திசாலி தெரிஞ்சால கண்டுபிடிக்கணும். இத பார்த்ததும் parallelனு சொல்லிட்டேன். இது என்னப்பா காம்பினேஷனு? சரி இதுவும் நாங்க அசால்ட்டா சொல்லிடுவோம். parallel K1 K2 இதுவும் parallel. இந்த டயகிராம கொஞ்சம் உற்று பாரு. இது என்ன காம்பினேஷன் அப்படின்னா இதுவும் ரெசிடென்ட், இதுவும் ரெசிடென்ட். ஒரு பேஜுக்கு இந்த ரெசிடென்ட் அப்படியே கையால புடிச்சு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த டயகிராம் இப்படி மாறுற மாதிரி இல்ல? கரெக்டா? இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா parallel. போய் அங்க உட்காந்து தப்பு பண்ணிட்டு வராத சீரிஸ். இந்த டயகிராமோடது parallel. நல்லா பாரு, இந்த பக்கம் ஒரு ரெசிடென்ட், இந்த பக்கம் ஒரு ரெசிடென்ட். ரெண்டு எண்டோட ரெண்டு ஸ்ப்ரிங்குமே ஒரு மாஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த காம்போவோடது parallel. T = 2π√m/K. கத்துக்கிட்டீங்களா? இப்ப சொல்ல போறதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ப்ரிங்க கட் பண்ணா என்ன ஆகும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரேன், ரெண்டாவது டைம் சொல்லி தரேன். இந்த ஒரு ஐடியா போதும். நீ படிக்கிற இன்ஸ்டியூட்ல எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம், புக்ல எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் கவலைப்படாது. ஸ்ப்ரிங்க கட் பண்ணா இந்த ஒரே ஐடியாவில எல்லா விதமான சம்மையும் சால்வ் பண்ணலாம். வேணா முயற்சி பண்ணி பாரு, தெரியலன்னா என்கிட்ட சொல்லு. ஒரு ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் K, லென்த் L. இந்த ஒரு ஸ்ப்ரிங்க நான் ரெண்டா கட் பண்றேன். கட் பண்ணா ஒரு பீஸ் இப்படி ஆகுது, இன்னொரு பீஸ் இப்படி ஆகுது. K1 K2 L1 L2. உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்ப்ரிங்க கட் பண்ற கான்செப்ட்ல KL = கான்ஸ்டன்ட். KL = கான்ஸ்டன்ட். எப்படி சார் KL = கான்ஸ்டன்ட்? F = -kx ன்னு நம்ம படிச்சோம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா kx = கான்ஸ்டன்ட். மைனஸ் விட்டுரு. K is proportional to 1/x. x தான் L. K is proportional to 1/L. KL = கான்ஸ்டன்ட். அப்ப இந்த மாதிரி கட்டிங் கொஷின் வந்தா என்ன சார் பண்றது? நிதானமா பாரு.
கட் பண்றதுக்கு முன்னாடி KL. ஃபர்ஸ்ட் பீஸோடது K1L1, செகண்டோடது K2L2. அவ்வளவுதானே. இதுல என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். K தெரியும், K1 தெரியும், K2 தெரியாது, டோட்டல் லென்த் தெரியும், L1 தெரியும், L2 தெரியும். இப்ப 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்க 4ஆவும் 6ஆவும் கட் பண்றேன். அப்ப செகண்ட் ஒன்னோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? K1 ஒரு வேல்யூ, L1 ஒரு வேல்யூ, K2 தெரியாது, L2 6, இந்த K1க்கு பதிலா 5. அப்ப இங்க இருந்து K2 கண்டுபிடிக்கலாமா? 20/6. எப்பவுமே ஸ்ப்ரிங்க கட் பண்ணா KL ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு புரிஞ்சுக்கோங்க. எத்தனையா கட் பண்றாங்களோ அத்தனை, K1L1, K2L2, K3L3, K4L4. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸ்ப்ரிங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். KL ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். லாஸ்டா செகண்ட்ஸ் பெண்டுலம். செகண்ட்ஸ் பெண்டுலம்னா என்னங்க சார்? படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது கொஸ்டின் வராது, ஆனா ஒரு ஹிண்ட் நீங்க கத்துக்கணும். செகண்ட் பெண்டுலம்னா என்னன்னா, ஒரு பெண்டுலம் ஒரு ஆசிலேஷனுக்கு 2 செகண்ட் எடுத்துக்கணும். அதான் செகண்ட்ஸ் பெண்டுலம். ஒரு ஆசிலேஷனுக்கு 2 செகண்ட் எடுத்துக்கணும். அப்ப லென்த் என்னவா இருக்கணும் பாத்துருவோம். 2π√L/G. ரூட்டை காலி பண்றதுக்காக 4π² L/G. 2 செகண்டா இருக்கணும்னா 4π² L/G. 4ம் 4ம் போயிடுச்சு, Gயும் π² போயிடுச்சு. L = 1 மீட்டரு. சரி, 4ம் 4ம் அடிச்சிங்க, ஓகே. அது ஏன் Gயையும் π² கேன்சல் பண்ணீங்க? G 10. சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்தா கரெக்டா π² போட்டு பாரு, 10ன்னு வந்து நிக்கும். 3.14க்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் இருக்கும், பார்த்திருப்பீங்க. நீ சயின்டிபிக் கால்குலேட்டர்ல போட்டு பாரு. நம்ம 3.14 × 3.14 ப்ராடக்ட் பண்ணா நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்னாங்க 16 6 மீதி 1, 4 1 4, 4 1 5, 4 1 12, உன்னாங்க 12க்கு 2 மீதி 1, 1 3 3, 3 1 4, 3 9. கேட்டாப்ப இப்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குல்ல. அதனாலதான் Gயும் π² கேன்சல் பண்றது. ஜியோட வேல்யூம் π² வேல்யூம் ஒரே மாதிரி. ரைட்டா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னா 2 4 1 கரெக்டா தான் போட்டிருக்கேன். ரைட். ஸோ G π² ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், கேன்சல் பண்ணிட்டா. எல்லோடது 1 மீட்டர். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, 1 மீட்டர் லென்த் இருக்கிற பெண்டுலமா இருந்தா டைம் பீரியட் 2 செகண்ட் கிடைக்கும். டைம் பீரியட் 2 செகண்ட் வேணும்னா லென்த் கண்டிப்பா 1 மீட்டரா தான் இருக்கணும். அவ்வளவுதான்ப்பா செகண்ட்ஸ் பெண்டுலம். செகண்ட்ஸ் பெண்டுலம்னாலே ஒரு டைம் பீரியட் 2 செகண்டா இருந்ததுன்னா அதுக்கு பேரு செகண்ட்ஸ் பெண்டுலம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கணும்? வேற ஞாபகம் இருந்தா சொல்லு. வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கணும்? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைப்போம்ல, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொல்லித்தரேன். ஒரு பெண்டுலம் ஹேவிங் ஏ சார்ஜ் பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேல இருந்து கீழே வருது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருந்து மேல போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹரிசாண்டலா இருக்கு. இப்ப டைம் பீரியட் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபீல்டு சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப சொல்லி கொடுத்தா அது புரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இதுல என்ன கத்துக் கொடுக்கணும்னா இது ஒண்ணுதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மீது எல்லாம் பேசிட்டோம். நேத்து பேசினது எல்லாமே y = a sin ωt, v = a omega cos ωt, a = -ω² a sin ωt. சொல்லுப்ப. யாராவது சொல்றியா? சொல்லுமா. அந்த யூடியூப் கொஸ்டின் சார். அதெல்லாம் ஜேஇ கொஸ்டின், அதெல்லாம் அப்ளிகேஷன். நானு இது எரர்லெஸ் பார்த்து எழுதுனேன், அதெல்லாம் தேவையில்ல. SHM இந்த லிக்விட் யூடியூப் அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது.
அது அவ்வளோ டீட்டெயிலாக போகணும்னு அப்போ அவசியம் அதே இல்லை. மாதிரி அதே மாதிரி இந்த இன்ஃபனைட் பெண்டுலம் நீங்க நடத்தும் ஒரு ஞாபகம் இருக்கு சார் எனக்கு. இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம் அதெல்லாம் டீட்டெயிலாக பொறுமையாக அப்போ கற்றுக் கொடுத்தது. இப்போ தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம் ஒரு ஃபோட்டோ அனுப்பி விடுறேன், ஜஸ்ட் புரியுதான்னு பாரு. இப்படி புரியலன்னா நாளைக்கு வந்ததுமே நம்ம அதை பேசிடுவோம். ஒரே நிமிஷம். அப்புறம் அதே மாதிரி அந்த 2π√k/m ஏதோ ஒரு ஆங்குலர்ல ஏதோ சர்க்கிள்ல சுத்தினா அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா வரும்னு சொல்லி டிஸ்க் அதெல்லாம் கிடையாது பாரு. முன்னாடி சொன்னது எல்லாமே டைம் இருக்கிற பட்சத்துல அந்த எரர்லெஸ்ஸை பார்த்து என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பேசிட்டு இருந்தது. இப்போ சிலபஸ் செக் பண்ணேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசியிருப்போம். இந்த இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம்னு ஒன்று போட்டிருக்கேன், இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி புரியலன்னா நாளைக்கு வந்ததுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஆசிலேஷன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டா கூட 98